Hi மக்களே, வெல்கம் டு லத்தூஸ் கிச்சன் அண்ட் வீலாக். ஜூன் 19th மண்டேக்கான குக்கிங் வீலாக் தான் பார்க்க போகிறீங்க. காலையில் எழுந்து உளுந்து உசிலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே உளுந்து ஊற வச்சுருந்தேன், கருப்பு உளுந்து. அதை காலையில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஸ்டீம் பண்ணிவிட்டு அதை தண்ணி சுத்தமாக வடிகட்டிட்டு அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாம், எதுக்காவது யூஸ் பண்ணலாம். 2 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கோர்ஸாக பல்ஸ் மோடில் கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வெஜிடபிள்ஸ் தேவைன்னா போடலாம். நான் எக்ஸ்ட்ரா ஒரு நியூட்ரிஷனல் பெனிஃபிட்காக ப்ராக்லிஸ் போடுறேன். நீங்கள் ஸ்டீம்டு பீன்ஸ் ஆர் வதக்கின கேப்சிகம் இதில் எது வேணால் போடலாம். நல்லாயிருக்கும். க்ரீன் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் ஒரு மாதிரி பார்க்கவும் அழகாக இருக்கும், ஹெல்த்துக்கும் நல்லது. ஸோ தாளிப்பு என்னென்னா தேங்காய் எண்ணெய், கடுகு, உளுந்து, இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, பெருங்காய பொடி, உப்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அது மேலே பிளான்ச் பண்ண வெஜிடபிள்ஸ், ஏதாவது ஸ்டீம் பண்ண வெஜிடபிள்ஸ், பீன்ஸ், ப்ராக்லி அந்த மாதிரி போட்டு அது மேலே வேக வச்ச சேவை, அதுக்கு மேலே அந்த கோர்ஸை கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற உளுந்து உசிலி அதையும் போட்டு நல்லா வதக்கி கலக்கி எல்லாம் ஒன்றா சேர்கிற மாதிரி கலக்கிட்டு அதை இன்னொரு 5 மினிட்ஸ் ஸ்டீமில் குக் பண்ணி மேலே தேங்காய் பூ கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்குனிங்கன்னா ஒரு ஹெல்தியான உளுந்து உசிலி சேவை, ரைஸ் சேவை ரெடி. இது கூட தேங்காய் சட்னியோடு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது ஒரு ஹெல்தி ஆப்ஷன் பிரேக்ஃபாஸ்ட்க்கு, கிட்ஸுக்கு இன் பர்டிகுலர். ஏன்னா உளுந்து வளர்கிற குழந்தைங்களுக்கு போனை ஸ்ட்ரெங்க் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி உளுந்து அடிக்கடி டயட்டில் சேருங்க, குழந்தைங்களோட டயட்டில், டு ஸ்ட்ரெங்தன் தேர் போன்ஸ். இதுதான் இன்றைக்கி ஐ மீன் மண்டேயோட பிரேக்ஃபாஸ்ட். நான் முதல் நாளோட பிரேக்ஃபாஸ்ட் டு டின்னர் ரெசிபீஸ் தான் உங்களோட இனிமேட்டு ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். அன்னன்னைக்கு குக் பண்ணது அன்னன்னைக்கு ஷேர் பண்ணாமல் நெக்ஸ்ட் டே ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இன்றைக்கி டியூஸ்டேன்றதுனால மண்டே குக்கிங் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா அவங்களோட லன்ச்சு. சரி, வெஜ் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் போட்டு பிரியாணி இலை, ஜீரகம், பட்டை இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கு மேலே வெங்காயம் பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் தக்காளி, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், புதினா, கொத்தமல்லி இதெல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு மஞ்சள் பொடி, தனியா பொடி, காரப்பொடி, கரம் மசாலா போடல, வெறும் தயிர் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு நான் என்னோடய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் ஏலக்காய் அண்ட் கிராம்பு போட்டு தான் அரைப்பேன். அதனால் செப்பரேட்டாக கரம் மசாலா பவுடர் போட மாட்டேன். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான காய்கறியும் போட்டு வதக்கிட்டு இந்த உளுந்து சேவைக்கு ஸ்டீம் பண்ண அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் இது கூட கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். அது கொஞ்சமாக ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது டெஃபினட்டாக. ப்ளஸ் அந்த தண்ணியில் நிறைய நியூட்ரிஷனல் வேல்யூ இருக்குது. அதை வேஸ்ட் பண்ண வேண்டான்றது என்னோடய ஐடியா. ஸோ அதனால் இதுக்கு எப்படியும் நம்ம தண்ணி ஊற்றணும் அது கிரேவிக்காக. அதுக்கு அந்த தண்ணிக்கு பதில் நான் அந்த உளுந்து தண்ணியை யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு மேலே ஹாஃப் குக் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸ் போட்டு மசாலா, அரிசி உடையாமல் மசாலாவோடு கொஞ்சமாக சேர்த்துட்டு மேலே நெய், அகெயின் புதினா இலை, தேவைன்னா ஃப்ரைடு ஆனியன்ஸ், கேஷ்யூநட்ஸ் இதெல்லாம் போட்டு மூடி வச்சு ஒரு 20 மினிட்ஸ் தம் பண்ணிங்கன்னா சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி. இந்த மெத்தடில் தான் நான் பிரியாணி பண்ணுவேன். பிரியாணி, புலாவ் எப்படி வேணால் சொல்லலாம். இதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. தக்காளி, மிளகாத்தூள் போடாமல் ப்ளெயின் தேங்காய் பால் போட்டு பண்ணுறது புலாவ். ஸோ ஒரு ஸ்டைலில் பண்ணலாம். இன்றைக்கி இந்த ஸ்டைலில் வெஜிடபிள் பிரியாணி நான் பண்ணியிருக்கேன். ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணியாச்சு. இதுக்கு ரைத்தா பெஸ்ட் காம்பினேஷன். அவள் ரைத்தா சாப்பிட மாட்டா, பிளெயின் கர்ட் சாப்பிடுவா. பட் பிளெயின் கர்ட் ஸ்கூல் பாக்ஸ்க்கு கொடுத்தனா அது என்ன தான் லீக் ப்ரூஃப் கொடுத்தாலும் சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா பாக்ஸு சரியாக க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ என் பொண்ணுக்கிட்ட அந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால அவளுக்கு நான் கர்ட் எப்போதும் ஸ்கூலுக்கு கொடுக்க மாட்டேன், வீட்டில் இருக்கும்போது கொடுப்பேன் கர்ட்ஸு. ஸ்கூல்லேருந்து வந்தோடனே அவளுக்கு கர்ட்ஸ் கொடுத்துருவேன். ஸோ வெறும் பிளெயின் பிரியாணி, மேலே கொஞ்சம் கீ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன். சப்போஸ் அது ஸ்பைஸாக இருந்தால் டு பேலன்ஸ் தட். கூட சம் சிப்ஸ் அண்ட் ஏதாவது ஒரு ஸ்வீட், மோஸ்ட்லி இந்தியன் ஸ்வீட்ஸ் கொடுப்பேன், லைக் சிக்கி அந்த மாதிரி. நைட்டுக்கு சரி அவளுக்கு அந்த குக் பண்ணி வச்சுருந்த பாஸ்மதி ரைஸ் கொஞ்சம் இருந்தது. அதில் கலர்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு பர்பிள் கேபேஜ், கலர்ட் கேப்சிகம், கொஞ்சம் காலிஃப்ளவர் அதெல்லாம் போட்டு ட்ராகன் ஃபைரி சட்னின்ட்டு சிங்ஸோட ஒரு புது சட்னி மார்க்கெட்டில் வந்திருக்கு. அதுதான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது டிப்பாகவும் யூஸ் பண்ணலாம், நீங்கள் இந்த மாதிரி சாட்டே பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதை வச்சு கொஞ்சமாக அந்த சாஸ் போட்டு ஒரு ஃப்ரைட் ரைஸ் பண்ணி கொடுத்தேன் நைட்டு. அலாங் வித் இட் ஒரு கிளாஸ் ஆஃப் பட்டர் மில்க். இதுதான் டின்னர். மண்டேக்கான குக்கிங் வீலாக் பார்த்தீங்க. நம்ம சேனல் பிடிச்சினா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எவ்ரிடே ஹெல்தி ரெசிபிஸ் போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். ஹேவ் அ குட் டே, பை.